நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்து தூக்கி நல்லா நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் உங்களுடைய வாழ்க்கையுடைய ஸ்டாண்டர்டை சொல்ற பாருங்க. 0ல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? எல்லாருமே 0 தானே. நம்மளுடைய ஸ்டார்டிங் என்னங்க? நான் அம்பானி வீட்டு பசங்களா? ஆல்ரெடி கோடி கோடியா பேங்க்ல வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கையை தொடங்குறேன்ட்டு 0ல இருந்து தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறோம்? ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதான் நிலைச்சு நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நிலைச்சோம் நிற்கும். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10th வரைக்கும் வந்துட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10th வரைக்கும் யாருடைய கிருபையில? கர்த்தருடைய கிருபையில. இப்போ 10th வந்தோடனே பப்ளிக் எக்ஸாம் நம்ம வாழ்க்கையில. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பயந்துட்டோம் ஆல்ரெடி. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆமா, ஆல்ரெடி நம்ம நம்ப மாட்டோம். ஒண்ணு. 2வது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இன்னும் சுத்தமா நம்ப மாட்டான். எவனா அப்பதான் ஒண்ணு சொல்லுவான். என்னன்ட்டு இதை பண்ணா உடனே நீ என்ன ஆயிடுவ? பாஸ் ஆயிடுவ. இதை செஞ்சா நீ என்ன ஆயிடுவ? பாஸ் ஆயிடுவ. ஆனா 0ல இருந்து 10th வரைக்கும் கொண்டு வந்த ஆண்டவர் நமக்கு தெரியாது. அப்போ யாருங்க தெரியாது? அந்த ஆண்டவர் நமக்கு இந்த இந்த வழியில போன்னு சொன்னா பாருங்க, அவன் தான் நமக்கு அந்த நேரத்துக்கு ஆண்டவரா தெரிவான். எத்தனை பேருக்கு புரியுது? ராமன் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்பத்துக்கு ஆண்டவர் நமக்கு 10th ஆண்டவர் யாருங்க? வேற ஒரு மாற்று வழியை காமிச்சாரு பாருங்க. அவருதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவர் தான் நமக்கு கடவுளா இருப்பாரு. உடனே டவுட்னா பட்டுன்னு உடனே போன் அடிப்போம். எதுனா ஒன்னா உடனே போன் அடிப்போம். எல்லாம் கேட்போம். ஆனா 0ல இருந்து நடத்தி வந்த ஆண்டவர் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டார். உடனே அவங்க சொன்ன வழியில நம்ம என்ன பண்ணுவோம்? டிராவல் ஆகும். நம்பி டிராவல் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி நம்பி டிராவல் பண்ணி இருக்கிறீங்க? முதல் எலியா வருது, 2வது வருது. நான் போயிருந்தாலே ஒழுங்கா போயிருப்பையா. என்ன போய் பேசி சொல்லி அதை மாட்டி விட்டு அந்த மாயையை பின்பற்றின உடனே இங்க கிருபைனா வாங்குதுங்க, அடி வாங்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வாங்குதுங்க? அடி வாங்குது. அதனால நான் சொல்றேன், வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் உங்களை காக்க வல்லவரா இருக்கிறாரு. 3வது மனுஷனை உங்க வாழ்க்கையில பேச விடாதீங்க. 3வது மனுஷன் ஐடியா உங்க வாழ்க்கைக்கு செட் ஆகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.